இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சாதாரண ஆம்பளைக்கும் சாதிக்குன்னு நினைக்கிற ஆம்பளைக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸை தான் நம்ம இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு பயங்கர அழகாக இருக்குது, பயங்கர பேரழகாக இருக்குது அப்படின்னா, அந்த அழகாக இருக்க பொண்ணை ஒரு 10 பசங்க பார்ப்பாங்க. அது ரொம்ப இயற்கை. அந்த 10 பசங்களை ஒருத்தனாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஆம்பளை தான். ஆனால் அதுவே 10 பொண்ணுங்க சேர்ந்து ஒருத்தனை பார்க்கும். அந்த ஒருத்தனாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் சாதிக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆம்பளை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உண்மையாக சொல்லப்போனால், சாதிக்கணும் லைஃப்பில் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவன் கோல்ஸை ஃபாலோ பண்ணுவான், கேர்ள்ஸை ஃபாலோ பண்ண மாட்டான். பொண்ணுங்களை வந்து சின்ன பசங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ரெண்டாவது, சுச்சுவேஷனை வந்து குறை சொல்லக்கூடாது. ஒரு சாதாரண ஆம்பளை என்ன செய்வான்னா, சுச்சுவேஷன் வந்து குறை சொல்லுவான். நான் வந்து ஏழையாக பிறந்தது என் தப்பு, எங்கள் அப்பா அம்மா ஏழையாக இருந்தாங்க, எனக்கு கடன் இருந்தது, என்னால் முடியலை, எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து சரியான கைடன்ஸ் இல்லை, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி தன்னோட சுச்சுவேஷன்ஸை பற்றி எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தன்னோட டேலண்ட்டாக வளர்த்துக்கவே மாட்டாங்க. ஆனால் அதுவே ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு சாதிக்க நிற்கக்கூடிய ஆம்பளை வந்து தான் கையில் என்ன இருக்கோ, தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை 100% ஃபோக்கஸ் பண்ணி யாரையும் பற்றி குறையே பேச மாட்டான். யாரையை பற்றி குறை பேசாமல் தன்னோட குறைகளை திருத்திக்கிட்டே வந்து அவன் முன்னேறி போய்கிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஆள் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு மேன், ஒரு சாதிக்க நினைக்கக்கூடிய ஒரு ஆம்பளை அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பந்தா பண்ணுறது. ஒரு சாதாரண பையன் என்ன பண்ணுவான்னா, ஒரு 4 பேத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா தெரியும்னு சொல்லிட்டு கடனை கூட நான் வாங்கி நல்லா நீட்டாக பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணுறது, சும்மா வந்து தான் பயங்கரமாக மேக்கப் பண்ணுறது, இந்த வாட்ச்சு காஸ்மெட்டிக்ஸ்லாம் போடுறது, ஒரு பயங்கரமான ஒரு இஎம்ஐயில் போட்டு பயங்கரமான ஒரு பைக்கு கார் எடுக்கிறது, இந்த மாதிரி பந்தா பண்ணுற விஷயத்தில் அதிகமாக வந்து ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வந்து ஒரு சாதாரண ஒரு பையன் தான், சின்ன பையன் சொல்லலாம். ஆனால் அதுவே தான் கிட்ட இருக்க பணத்தை எதில் இன்வெஸ்ட் பண்ணால் அது எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம ஒரு ஆர்டியோ ஒரு ஷேர் மார்க்கெட் பற்றியோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கக்கூடிய 10 ரூபாவை எப்படி 20 ரூபா மாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி அவன் திங்க் பண்ணுவான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு மேனு, ஒரு சாதிக்க நினைக்கக்கூடிய மேனு. ஸோ இவனுக்கு வந்து யாரோட அட்டென்ஷனும் தேவையில்லை. ஒரு நாள் ஜெயிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட் வந்து தான் நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு ஆம்பளையா இல்லை ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு சாதிக்க நினைக்கக்கூடிய ஆம்பளையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுது. நன்றி.